peacemakers of Christo. இயேசுவில் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, இந்த உன்னத வேளையிலே தேவனாகிய கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில் எவ்வளோ அற்புதங்களையும் ஆச்சரிய காரியங்களையும் செய்து கொண்டிருக்கின்றார். நம்ம பைபிளில் பார்க்கின்றோம், ஏகப்பட்ட பேர் அழிஞ்சு போகிறாங்க, யுத்தத்தில் அழிஞ்சு போகிறாங்க, விக்கிரக ஆராதனையில் அழிஞ்சு போகிறாங்க, பாவிகளாக அழிஞ்சு போகிறாங்க, நோய்களால் அழிஞ்சு போகிறாங்க. அப்போ பைபிள்லையும் சரி இந்த உலகத்திலையும் சரி அழிவு என்பது நிச்சயம். ஆனால் விவிலியத்தில் பார்க்கிறோம், ஒரு சில பேர் தான் தேவனோடு சஞ்சரித்து அந்த தேவனுடைய ஆவியை பெற்றுக்கொண்டு அவர்கள் லீடராக மாறுறாங்க, ஹீலராக மாறுறாங்க, குணமளிக்கிறாங்க, வழி நடத்துகிறாங்க, ராஜாக்களாக மாறுறாங்க, அவர்கள் தலைவர்களாக மாறுகிறார்கள். தெய்வ பிள்ளைகளே, அதே போல தான் நம்ம பார்க்குறோம். முதல் சாமுவேல் 3வது அதிகாரம் 4-10 வரைக்கும் பார்க்கும் பொழுது, சாமுவேல் என்ற ஒரு அரசர், ஒரு நீதிபதி, சாமுவேல் என்ற ஒரு தீர்க்கதரிசி, சாமுவேல் என்ற ஒரு தலைவர், இவர் எப்படி இந்த அதிகாரத்தை எல்லாம் பெற்றார் என்றார், ஆண்டவரை பற்றி கொண்டார், ஆண்டவரோடு கலந்துரையாடினார், ஆண்டவருடைய ஆவியோடு தன் ஆவியை அர்ப்பணித்தார். அதுதான் சீக்ரெட்டு. அவரை உன்னத ஸ்தானத்திற்கு அது அழைத்து சென்றது, அவரை ஒரு லீடராக மாற்றியது, அவரை ஒரு தீர்க்கதரிசியாக மாற்றியது. அவர் இன்றைய நாள் வரை கடவுளோடு சஞ்சரித்தவராக இருக்கின்றார். தெய்வ பிள்ளைகளே, அப்ப அந்த தீர்க்கதரிசி என்னவெல்லாம் செஞ்சார் என்றால், அவர் கடவுளுடைய செய்தியை இஸ்ராயல் மக்கள் அனைவருக்கும் அவர் வெளிப்படுத்துகின்றார், அவர்களுக்கு புரியாததை கற்றுக் கொடுக்கின்றார். அவர் இன்னொன்றாக அவர் மக்களுடைய பிரச்சனைகளை எல்லாம் ஒரு நீதிபதியாக அவர் சந்திக்கின்றார், அதை தீர்த்து வைக்கிறார். அந்த மக்களை எல்லாம் சமாதானத்திற்கு அவர் அழைக்கின்றார், அதை சமாதானத்தோடு அந்த ஜாதியையே, இஸ்ராயல் ஜாதியையே அவர் வழி நடத்துகிறார். மூன்றாவதாக கடவுளுக்கும் மக்களுக்கும் இணை உள்ளவனாக ஒரு பாலமாக இருக்கின்றார். நான்காவதாக அவர்தான் முதல் முறையாக சவுலையும் தாவீதையும் அபிஷேகிக்கிற தீர்க்கதரிசியாக மாறுகின்றார், எண்ணெயினால் அபிஷேகிக்கின்றார், ராஜாக்களாக மாற்றுகிறார். தெய்வ பிள்ளைகளே, அப்ப பைபிளில் ஒரு முக்கியத்துவத்தை அடைந்திருக்கிறார் என்றால் சாமுவேல் அவர் கடவுளோடு இணைந்ததனால் தான். Dear friends, we see in the Bible that a prophet called Samuel, a wonderful person, a mighty person, his birth was with miracle. Hannah prayed to the Lord and that barren woman bore the son Samuel. And he was blessed. He was in the temple. Now he became the prophet. He heard the voice of the Lord. அவர் கடவுளுடைய குரலை கேட்டார். சாமுவேல் என்ற கடவுளுடைய குரலை கேட்டார். கடவுளுடைய குரலை கேட்டு கடவுளோடு பேசியதால் தெய்வ பிள்ளைகளே, he became a mighty leader, he became a mighty judge, he became a mighty prophet, he became a mighty prophet to anoint the king Saul and David. He was the first one to anoint these kings for the people of Israel. He was the first person to have conversation with the Lord directly. Such a mighty blessings he had. He connected his soul with the Lord, he connected his spirit with the Lord, and therefore he was a blessed person. Among all the prophets, he was the best person because God directly spoke to him and guided him, and he anointed kings, not like other prophets, but he was a special one. தெய்வ பிள்ளைகளே, இவன் ஒரு ஸ்பெஷலான ஒரு தீர்க்கதரிசியாக பைபிளில் காணப்படுகிறார். தெய்வ பிள்ளைகளே, அப்ப இதுல அவருடைய ஸ்பெஷாலிட்டி என்ன என்றால், அவர் கடவுளோடு இணைந்தான். நீயும் நானும் இன்னைக்கு பல விஷயங்களை செய்ய முடியல, பெரிய பெரிய காரியங்களை செய்ய முடியல. ஏனென்றால் பயம், பதட்டம். இன்று நான் சோர்ந்து போகிறேன், முயற்சி எடுக்கிறேன், முடியல. திருமணம் ஏற்பாடு செய்கிறேன், ஆனால் நடக்க மாட்டேங்குது. என்னால் முடிஞ்ச அளவுக்கு புள்ள பெக்கணும்னு நினைக்கிறேன், ஆனால் கர்ப்பம் தரிக்க மாட்டேங்குது. நான் முடிஞ்ச அளவுக்கு படிக்கிறேன், என்னால் படிக்க முடியலை, ஞாபகம் இல்லை, என்னால் ஜெயிக்க முடியலை, நான் தோத்து போயிட்டேன், என்னால் பரீட்சை எழுத முடியல, மறந்து போச்சு.
என்று பலவிதமான கவலைகளிலே நீ சோர்ந்து போய் உடைந்து போய் கிடக்கிறாய், மூழ்கி போய் கிடக்கிறாய், இருளிலே கிடக்கிறாய், உன்னால வெளியே வர முடியல. My dear child, today you are also facing lot of challenges. You are not able to study well, you are not able to by heart, you are not able to memorize, you are not able to remember, you are not able to write the exam, you are not able to get a good job, you are not able to do the job, you are not able to do the business, you are not able to invest the money, and you are not able to get the profit, and you are not able to travel along. You are arranging for marriage, but the marriage is not happening. You are trying to do something, but nothing is happening. Somebody told everything will be successful, but it's not happening. Every time failure comes one after the other. I face the problems. I'm not at peace. What should I do? Dear friends, the secret is this. Samuel connected his soul, his spirit with the Lord's spirit. He saw the Lord. He spoke his face to face. Now, dear friends, connect your spirit with the Lord's spirit. Nothing to worry. He is our Father. Sit alone. Pray to the Lord. Lord, just see me and fill your spirit in my spirit. Only this prayer. Lord, fill your spirit with my spirit. Fill your spirit in me. Fill your spirit with my spirit. Lord, fill my spirit. ஆண்டவரே, உன் ஆவியை என் ஆவிக்குள்ளாய் புகுத்தும் ஆண்டவரே. ஒரே ஜெபம் தான். நீ ஜெயிப்பாய் மகனே, மகளே. கவலைப்படாதே, கலங்காதே, நீ வெற்றி அடைவாய். God is with you. God bless you. திருசிலுவை ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வோம். தந்தை ஆசீர்வாதத்தின் திருசிலுவை. திருசிலுவை உனக்கும் உன் குடும்பத்திற்கும் வெளிச்சமாய் இருக்கிறது. நரக சர்ப்பம் உனக்கு அதிபதியாக வேண்டாம். சாத்தானே, அப்பாலே போ. அபத்தங்களை இப்பிள்ளைகளுக்கு போதிக்காதே. நீ கொடுப்பது தீது, நீயே அந்த நஞ்சை உட்கொள். நற்கருணை ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வோம். எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூய ஆவியார் உங்கள் அனைவரையும் ஆசீர்வதித்து வழி நடத்தி காத்தருள்வாராக. ஆமென், ஆமென், ஆமென். இயேசுவில் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, முதலாக உங்கள் அனைவருக்கும் எங்களுடைய மனமார்ந்த நன்றிகள். எத்தனையோ பேர் உங்களுடைய முயற்சியின் நிமித்தம் உங்க வீட்டில் இருக்கின்ற நல்ல துணிகள், பத்தாத துணிகள், பயன்படுத்தாத துணிகள் மற்றுமாக நோட்டு, புஸ்தகம், பேனா, பேப்பர், பென்சில் என்றும் சோலார் லைட் என்றும் எங்களுடைய சபைக்கு, ஏழை பிள்ளைகளுக்கு, ஏழை குடும்பங்களுக்கு நீங்கள் உதவி கொண்டே வருகிறீர்கள். உங்களுடைய நல்ல உள்ளத்திற்காக என்னுடைய மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றோம். நீங்கள் கொடுத்த ஒவ்வொரு பொருளையும் எங்களுடைய பிஷப் தலைமையிலும் எங்களுடைய சபை தலைவர் தலைமையிலும் அது அனுதினமும் பகிர்ந்தளிக்கப்படுகிறது என்பதை அன்போடு தெரிவித்துக் கொள்கின்றோம். அதனுடைய போட்டோ தான் நீங்க எல்லாரும் இப்ப பார்த்துட்டு இருக்கிறீங்க. அதனால உங்களுடைய நல்ல உள்ளத்திற்கு எங்களுடைய மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றோம். மற்றுமாக உங்களால் முடிந்த அளவுக்கு உங்களுடைய உற்றா உறவினரிடம் சொல்லி கூட இந்த பழைய துணி, பத்தாத துணி, பயன்படுத்தாத துணிகளையும் மற்றுமாக ஏதாவது நோட்டு, பேனா, புஸ்தகங்களை கூட நீங்கள் தொடர்ந்து அனுப்பும்படியாக அன்போடு வேண்டுகின்றோம். மற்றுமாக தெய்வ பிள்ளைகளே, ஒவ்வொரு நாளும் மதியம் 3 மணியிலிருந்து 5 மணி வரைக்கும் ஃபாதர் டேவிட், அதாவது நான் உங்களுக்காக அனுதினமும் நேர்த்தி திருப்பலி, பரிகார திருப்பலியை அர்ப்பணித்துக் கொண்டிருக்கிறோம். கிரகோரியன் மாசை அர்ப்பணித்துக் கொண்டிருக்கின்றோம். உங்களுடைய கருத்துக்கள் நிறைவேறாமல் இருந்தால் நேர்த்தி திருப்பலி அர்ப்பணிங்கள். 3 திருப்பலி, 5 திருப்பலி, 7 திருப்பலி, 9 திருப்பலி, 12 திருப்பலி, 21 திருப்பலி, 33 திருப்பலி என்று நீங்கள் அர்ப்பணிக்கலாம். மற்றுமாக ஆத்ம இளைப்பாறுதலுக்காக உங்கள் குடும்பத்தில் யாராவது மரித்திருந்தால் கிரகோரியன் மாசை நீங்கள் அர்ப்பணிங்கள். எங்கள் சபையில குருக்கள் இருக்கிறார்கள். ஒருவேளை
உங்களுக்கு அர்ப்பணிக்க வேண்டும் என்று நினைத்தால் 30 நாட்கள் உங்களுக்காக கிரகோரியன் மாஸ் ஒரே குருவானவர் ஜெபிப்பார், திருப்பலியை அர்ப்பணிப்பார். அதனால் நீங்கள் உங்களுடைய திருப்பலி கருத்துக்களை தயவு செய்து அனுப்பும்படியாக அன்போடு வேண்டுகின்றோம். மற்றுமாக மிரக்கல் ஆயில் எத்தனையோ நோய்களை வலிகளை அகற்றுகின்றது. இது ஆஸ்மாவிற்கு, நெஞ்சு வலிக்கு, வயிற்று வலிக்கு, முழங்கால் வலிக்கு, தலைவலிக்கு அனைத்திற்கும் பயன்படும். இதையும் நீங்கள் வாங்கி பயன்படுத்தும்படியாக, எல்லா நோய்களையும் சுகமாக்கும் வல்லமையுடையது. இதை நீங்கள் வாங்கி பயன்படுத்தும்படியாக அன்போடு வேண்டுகின்றோம். இரத்தத்தின் விடுதலை ஜப புத்தகம் இது ஆதி காலத்தில் நம்முடைய மூதாதையர்கள் செபஸ்தியா தகடு, அந்தோனியா தகடு எழுதுவதற்காக பயன்படுத்திய கட்டு ஜபங்கள் உடையவை. இது எங்கேயும் கிடைக்காது. தெய்வ பிள்ளைகளே, இதையும் நீங்கள் வாங்கி பயன்படுத்துங்கள். செய்வினைகளை அகற்ற, கட்டுகளை உடைக்க, குடும்பம் வளர்ச்சி அடைவதற்கு, குடும்பம் சுகம் அடைய இதை நீங்கள் வாங்கி பயன்படுத்தும்படியாக அன்போடு வேண்டுகின்றோம். மற்றுமாக தெய்வ பிள்ளைகளே, ஒவ்வொரு நாளும் இந்த ஜப வழிபாட்டில் ஈடுபடுவதற்காக நன்றி. உங்களுடைய கருத்துக்களை அனுப்புவதற்காக நன்றி. இந்த சேனல் கடவுளுடைய சேனல். உங்களுக்காக ஒரே நேரத்தில் எல்லா ஜபங்களையும் அர்ப்பணித்து பெயர்களை சொல்லி சொல்லி அர்ப்பணிக்கின்றோம். தயவுசெய்து உங்களுடைய கருத்துக்களை அனுப்புங்கள். இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, இதை ஷேர் பண்ணுங்க, இதை வளர்த்து விடுங்க. இது கடவுளுடைய காரியம். இதை நீங்கள் வளர்க்கும்படியாக மற்றவர்களிடம் சொல்லி இந்த ஜபத்தில் பங்கு கொள்ள அவர்களை கேட்டுக்கொள்ளும்படியாக அன்போடு வேண்டுகிறோம். Praise the Lord. God bless you all.